அது மாதிரி அதர்மம் சரசே நூனம் யோனாவேட்சசி வைநயம் யோனசுமனசாம் மூட விபேதம் கர்த்துமிச்சசி. நல்ல மனமுடைய ஒற்றுமையாக இருக்கிற எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குறையே. யோனஹா சுமனசாம் மூட விபேதம் கர்த்துமிச்சசி. நல்ல குடும்பத்தை போய் கலைக்கிறையே, கலைக்காததான் நன்னா இருக்க மாட்டேன். தர்மபுத்தர் சொன்னார் சகுனியை பார்த்து. சொன்னா அவன் உடனே எனக்கு தெரியும், இது மாதிரி கலைக்கிறவன் ருத்ரபூமியில மரமா முளைப்பன்னு தெரியும். நல்ல குடும்பத்தை கலைக்கிறவன் ரோட்ல மரமா இருந்தா யாரா சன்னியாசி ஒரு பழம் இருந்தா சாப்பிடுவார், ஒரு சன்னியாசி அங்க வந்து தங்குவார், ஒரு சாதுக்கள் தங்குவா. ருத்ரபூமியில யாரா போவாள ஒத்துரும் போக மாட்டா. எனக்கு தெரியும். கர்த்தே மத்த பிரபததே குடும்பத்தை கலைச்சவன் நரகம் போய் மறுபடியும் ஜென்மா அவனுக்கு ருத்ரபூமியில விருட்ச ஜென்மான்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியும். நீங்க கோபிச்சுக்க கூடாது, உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன். இந்த சூதாட்டத்துல வந்தாக்க சொப்பனத்திலேயோ அல்லது கள்ளு குடிக்கிறவனோ பேசுற பேச்சுக்கு மேல்பட்ட பேச்சு இங்க நடக்கும். இந்த இடத்துல வந்துட்டு நீர் கௌரி கல்யாணம் பாடலையேன்னு நினைக்கலாமா? இங்க இது மாதிரி எல்லாம் பேசுற வழக்கம் தான். எங்க காரியத்துக்கு எது அனுகூலமோ அது மாதிரி பேசுவோம். இங்க பொய் பேசலாமான்னெல்லாம் நீர் சொல்லப்படாது. ஏன்னா ஜேஷ்டோ ராஜன் வரிஷ்டோசி பரதர், நீர் எங்க குடும்பத்துக்கு தலைவர், உமக்கு நமஸ்காரம் பண்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். ஸ்வப்னேயானி ந திருஷ்யந்தே வாயுதிஷ்டிரா ஹிதவாயானி திவ்யந்தः பிரபஞ்சுத்கடா இவ. சூதாடுறவன் பேசுற பேச்ச சொப்பனத்திலையும் பார்க்க முடியாது, வீழ்ச்சின்னு இருக்கிற போதும் பார்க்க முடியாது, கள்ளி குடிக்கிற இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்படி பேசுவாள். அந்த பேச்சுக்கெல்லாம் நீர் வருத்தப்படலாமா? இங்க வந்து எல்லா ஆஸ்பத்திரியில கத்துறான். என்ன கத்துறான் ஆஸ்பத்திரியே ஆபரேஷன் பண்ற போது என்ன பண்ணுவான்? சந்தோஷமா வந்து சுமுகச்சீகம் தஷ்டாவா சொல்லுவானுங்க. ஒரே அலறால் தான். நீ வந்து இந்த இடத்துல வந்து மங்களம் பாடலையேன்னு எதிர்பார்க்கலாமோ? ஆகினால சொப்னே தானி ந திருஷ்யந்தே ஜாக்ரதோ வாயுதிஷ்டிரா ஹிதவாயானி திவ்யந்தः பிரபஞ்சுத்கடா இவ. சொன்ன உடனே பிரம்மபுத்திரர் அர்ஜுனனை வச்சு ஆடுறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஏன்னா குழந்தைகளை இது பர்யந்தம் நான் விளையா குழந்தைகள்னே நினைக்கல. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, கூட பிறந்தவாளாகவே நினைச்சேன். இப்படி நீ சொன்ன பிறகு குழந்தைகளை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நகுல சகதேவாள் கெஞ்சினாள். அண்ணா வேண்டாம், அவன் கலப்பி விடுறான். நீங்க 3 பேரும் நன்றாக இருந்தால் என்ற தினமாவது எங்களை காப்பாற்றி விடுவேன். நீங்க 3 பேரும் சூதாட்டத்துல அவனுக்கு உட்பட்டவர்களா ஆகாம் போங்கள் கெஞ்சினாள். என் மனசுக்காகலே குழந்தைகளை விட்டுட்டு நான் போகமாட்டேன்னு. சிவபுத்திரன் நல்ல புண்ணியாத்மா, அதனாலே நான் வந்து விட்டுட்டு போகமாட்டேன் குழந்தைகளே சொல்லிவிட்டு யார மனுஷால வச்சு ஆடினா இறங்கி சபையில எல்லாருக்கும் தெரிய முடியா சொல்லணுமா? அந்த மனுஷனையும் வச்சுக்கிண்டு என்ன இவன் பாட்டுக்கு வச்சு ஆடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஆத்துல இருந்தா என்ன வச்சு ஆட அவருக்கு என்ன ரைட்டுன்னு கேட்டாங்க. அதுக்காக இறங்கி சொல்லணுமா? அர்ஜுனன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அர்ஜுனனை வச்சு ஆடுறேன்னு ஒண்ணு அழுதுண்டே சொன்னாராம். யோனூணாம் ராஜபுத்திரஸ்வி அனர்ஹதா லோக வீரேண தேன ஈவ்யாம்யஹம் சகுனே பாகுனேன யோனசங்கேனௌரிவ பாரநேதா எந்த பிரபு யுத்தம்னு வந்துட்டா கப்பல் சமுத்திரத்தை தாண்டி வைப்பது போல் எங்களை தாண்டி வைப்பனோ? எந்த பிரபு 2 கையாலையும் பானங்களை கொட்டி எங்களுக்கு எதிராளியான சத்ருக்களை ஜெயிச்சு கொடுப்பனோ? எந்த பிரபு சொப்பனத்துல கூட நான் சூதாடணும்னு நினைக்கப்படாதோ அந்த என் குழந்தை அர்ஜுனனை வச்சு ஆடுறேன் சூதாட்டம் நாளாம். யோனசங்கேனௌரிவ பாரநேதா ஏதாரிபூணாம் ராஜபுத்திரஸ்தரஸ்வி அனர்ஹதா லோக வீரேண. உலகம் முழுக்க வீரன எந்த என் பிரபுவை ஒப்புக்கொண்டிருக்காளோ அந்த பிரபு சூதாட்டத்துல நான் வைக்கிறேன்னு சொல்லக்கூடப்படாது. அனர்ஹதா லோக வீரேண திவ்யா
அந்த என் குழந்தை அர்ஜுனனை சூதாட்டத்துல வைக்கிறேன்னு அழுதுகின்றே சொன்னாலாம். உடனே ஒரு காய நகத்தினான், ஜெயிச்சாச்சு. சகுனி யுதிஷ்டிரமபாஷத. அப்பா பூருண்ட ஆட்டம் தர்மபுத்திரர்.